ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நான் ட்ரேடிங் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு ட்ரேடிங் பற்றி தெரியல அப்படின்னா இதை பேசிக்லேருந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஃபஸ்ட்டு டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ரெட்டி போட்டு குழப்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் எப்படின்னா எடுத்துவோம். ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி அதை ஷார்ட் டேர்ம் பீரியடில் அதை வந்து சேல் பண்ணுறது ஒரு ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நீங்கள் இன்ட்ராடே இல்லை வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் இல்லை வந்து ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே ட்ரேடிங்கில் வரும். இது வந்து நீங்கள் லாங் டேர்மில் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் பை பண்ணி ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் இந்த மாதிரி அதிகமான லாங் ரேஞ்சில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் டேர்மில் பண்ணுறதுக்கு பேர் ட்ரேடிங் அண்ட் லாங் டேர்மில் பண்ணுறதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போது உங்களுக்கு அதுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறத இன்னும் ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து சுத்தமாக ட்ரேடிங்னா என்ன தெரியாதுன்னு சொல்கிறேன். ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளை கம்மியான ரேட்டில் வாங்கி அதிகமான விலைக்கு விற்கிறது தான் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பொருளை, அதாவது ஒரு சோப்பு டப்பாவை 8 ரூபாய்க்கு வாங்குகிறேன், அதை 5 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா இடைப்பட்ட கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா 7 ரூபா, அதுதான் என்னோடய ப்ராஃபிட், அதான் என்னோட ரிட்டர்ன்ஸ். இதே தான் ட்ரேடிங்லேயும் வரும். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை 100 ரூபாய்க்கு வாங்கி அதை 180 ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இடப்பட்ட இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 50 ரூபா, அதுதான் உங்களோட ப்ராஃபிட். ஸோ இதுதான் கைஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது. ட்ரேடிங்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே அதில் முக்கியமாக 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஃபண்டமெண்டல் அனலைஸ், இன்னொன்று டெக்னிக்கல் அனலைஸ். இந்த ரெண்டுமே ட்ரேடிங்க்கு ரொம்ப 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 முக்கியம். எஸ், நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாக மட்டும் அனலைஸ் பண்ணிங்கனாலும் உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியாது, டெக்னிக்கலாக மட்டும் அனலைஸ் பண்ணிங்கன்னா பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ஒரு ஸ்டாக்கில் பை பண்ணி அதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனியோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறப்ப தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி ஃப்யூச்சரில் எப்படி க்ரோ ஆகும், அந்த கம்பெனியோட ஒர்க்கர்ஸ் எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க, அந்த கம்பெனி கடன் ஏதாவது இருக்கா, இல்லை அந்த கம்பெனியோட ரேஷியோ எவ்வளோ, இல்லை வந்து அந்த கம்பெனி எந்தளவுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது, போன இயர் கம்பேர் பண்ணுவோம் இந்த இயருக்கு எவ்வளோ இருக்குது, எந்த அளவுக்கு வந்து கெயின் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்களோட சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு கஸ்டமர் வந்து ரீச் பண்ணது, அவங்க இந்த மாதிரி அந்த கம்பெனியோட மொத்த டீட்டெயில்ஸும் எடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டலாக ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதை நல்லபடியாக இருக்கா, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஃப்யூச்சரில் நல்லா க்ரோ ஆகுமா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஃபண்டமெண்டலே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதில் லாஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கம்பெனி 10 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட் வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 2வது வருஷம் நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, அண்ட் 2வது வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 3rd இயர் நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, அண்ட் 3rd இயர் கம்பேர் பண்ணும்போது அதுக்கப்புறம் நல்லா ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் உண்மையாலுமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த கம்பெனி க்ரோ ஆகிட்டே இருக்குது, அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃப்யூச்சர் இன்னும் நல்லா க்ரோ ஆகும். அப்படிங்கிறப்ப அந்த கம்பெனி நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா அந்த கம்பெனி கண்டிப்பாக க்ரோ ஆகும் நமக்கு தெரியும். அதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரேடிங்கில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ். இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறதான் ஒரு ட்ரேடிங்கில் இன்னொரு முக்கியமான பார்ட். இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது ஒரு சார்ட் பேட்டர்னில் வரது தான். அந்த சார்ட் பேட்டர்ன் எப்படி மூவ் ஆகுது, அதில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, இந்த கேண்டல்ஸ்டிக் இப்படி வந்தால் என்ன, மார்னிங் ஸ்டார்னா என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் அடங்கினதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். எஸ், நீங்கள் முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேடிங் இல்லை வந்து இன்ட்ராடே இந்த மாதிரி ட்ரேடிங்ஸில் பண்ணும்போது முக்கியமாக உங்களுக்கு தேவையானது இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம வந்து பல பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேண்டல்ஸ்டிக்ஸ், அதுக்கடுத்த ட்ரெண்ட் லைன், அதுக்கடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், அதுக்கடுத்து கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், அதுக்கடுத்த பிரேக் அவுட் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸில் கேண்டல்ஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேண்டல்ஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம ட்ரேடிங்கில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேக்ஸிமம் சார்ட்டில் தான் பார்ப்போம். ஸோ அந்த சார்ட்டில் இருக்கிறதுல ரொம்பவே முக்கியமானது பார்த்திங்கன்னா அது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் கேண்டில்ஸ்டிக்ஸ் தான். ஏன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் வச்சு தான் எல்லாமே வந்து முடிவு பண்ணும். அது வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, இல்லை வந்து அது ஹையில் இருக்கா இல்லை லோ இருக்காங்க, எல்லா விஷயமே நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து என்னென்ன அப்படி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு சார்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 கேண்டில் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று வந்து க்ரீன் கேண்டில், ஒன்று வந்து ரெட் கேண்டில், இந்த ரெண்டுமே இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிலோட ஹை அண்ட் லோ அப்படின்னு 2 இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து 9:15க்கு நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து 9:15க்கு ஆரம்பிக்கிற கேண்டில்னு வச்சுக்கோங்களேன். இந்த 9:15க்கு ஆரம்பிக்கிற கேண்டில் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். அதாவது இப்போ 9:15க்கு
ஒரு 210 அப்படிங்கிற இடத்துல இந்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதான் வந்து 210ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ அந்த 210 அதாவது 215 வச்சுக்கலாம். ஸோ 210 ஸ்டார்ட் ஆகுது. 210 ஸ்டார்ட் ஆகிறது வந்து இந்த 915 210 வந்து ஸ்டார்ட் ஆகுது அதோட ப்ரைஸ் அமௌண்ட். இப்போ நான் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ப்ரைஸோட ரேஞ்ச் எந்த அளவுக்கு ஹையில் போயிருக்கு. இப்போ நான் வந்து 210 வந்து வாங்கியிருக்கேன், அதாவது இந்த ஸ்டார்ட் ஆகுது இந்த கேண்டில். அப்போ அந்த 5 மினிட்ஸ் அதாவது 9:15 9:20 எந்த அளவுக்கு ஹை ரேஞ்ச் போகுது. இப்போ வந்து நான் 210 வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த 5 மினிட்ஸில் 220 வரைக்கும் வந்து ஹை போயிருக்கு அப்படின்னா அந்த 220 இங்கே இருக்கும். அப்போ அதுதான் இதோட ஹையாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அந்த கரெக்டாக அந்த 9:20 முடிகிறப்ப அந்த அந்த ப்ரைஸ் வேல்யூ எங்கே இருக்கோ அதான் வந்து க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த 5 மினிட்ஸில் எந்த அளவுக்கு அது வந்து லோ அதுக்கு போயிருக்கு, அதாவது 210 வாங்கினது 25 26 இந்த மாதிரி கம்மியாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த அளவுக்கு லோவில் வந்திருக்கோ அதை வந்து லோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் ஆகிறது இந்த இடத்துல இருக்கும், அது வந்து க்ளோஸ் ஆகிறது இங்கே இருக்கும். அந்த டைம் பீரியடுக்குள்ளே எந்த அளவுக்கு அந்த இது ஓப்பன்லேருந்து ஹை போயிருக்கு, அது எந்த அளவுக்கு லோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த வந்து க்ரீன் கேண்டில் சொல்லுவோம். அந்த க்ரீன் கேண்டில் நம்ம வந்து புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நடுவில் இந்த க்ரீன் கலர் பட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை தான் வந்து பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டிலோடது. அதே மாதிரி தான் ரெட் கேண்டில், அதாவது பியரிஷ் கேண்டிலுக்கும் சேம், ஆனால் ஆப்போசிட். இதில் என்ன அப்படின்னா ஓப்பன் ஆகிறது வந்து மேலே இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து லாஸ், அதாவது வந்து க்ரீன் கேண்டில்லாம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை காமிக்கிறது, ரெட் கேண்டில் வந்து லாஸை காமிக்கிறது. இது ஏன் புல்லிஷ் பியரிஷ்னு சொல்கிறாங்க அப்படின்னா புல்லிஷ்னா மேலே போகிறது, பியரிஷ்னா கீழே வருது. ஸோ இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகிறது வந்து மேலே ஓப்பன் ஆகும் அண்ட் க்ளோஸ் ஆகிறது கீழே ஓப்பன் ஆகும். அது பியரிஷ் கேண்டில். அதே புல்லிஷில் கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் அதோட ஹை அண்ட் லோ எல்லாமே சேம் தான். என்னன்னா இது வந்து புல்லிஷ், இது வந்து பியரிஷ். இது வந்து கீழே ஓப்பனில் இருக்கும், மேலே க்ளோஸ் ஆகிருக்கும். இது மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸில் முக்கியம். இது வந்து க்ரீன் அண்ட் ரெட்டாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு என்ன கலர் சூட் ஆகுதோ அதை வந்து நிமித்திலாம். மேக்ஸிமம் ஆஃப் த மெம்பர்ஸ் என்ன பண்ணுன்னா கலர் வந்து மாற்றிக்குவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ரெட் கேண்டில் அப்படிங்கிறது உங்களோட எமோஷன்ஸ் வந்து அதிகமாக தூண்டும். ஸோ வந்து உங்கள் இப்போ வந்து இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு வந்து ரெட் கேண்டில் அதாவது லாஸஸ் ஆகும்போது திடீர்னு ரெட் கேண்டில் என்ன பண்ணா அதிகமாக வரப்போ உங்களோட எமோஷன்ஸ் வந்து அதிகமாக ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக ப்ளே ஆகிறதுனால நீங்கள் வந்து திடீர்னு உங்களோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் வந்து இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடுவீங்க. அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ரெட் கேண்டிலோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால அவங்களோட எமோஷன்ஸ் அந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கேண்டில்ஸ் சேஞ்ச் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஓப்பன், க்ளோஸ் அண்ட் லோ, ஹை இது 2 விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸில் ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயம் இருந்தால் நம்ம வந்து நெக்ஸ்ட் இடத்துக்கு மூவ் ஆகலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பாயிண்டான கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட் பற்றி பார்த்துவோம். இதுக்காக ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா லோ ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது தான் ட்ரெண்டிங் மார்க்கெட். ஸோ நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்காக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து நெஃப்டியோட சார்ட் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங் வியூ. நான் ஏன் ட்ரேடிங் வியூக்கில் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு இல்லை வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ட்ரேடிங் நல்லாவே யூஸ் ஆகும். அண்ட் இதில் வந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃபாரக்ஸ் பார்த்துக்கலாம், கிரிப்டோ பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பார்த்துக்கலாம், இல்லை எந்த கண்ட்ரியோட ஸ்டாக்காக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன் ETF கூட இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே அவைலபிளாக இருக்கும். 24/7 வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் வந்து எப்படி ரிவர்ஸில் வந்து இப்போ வந்து நீங்கள் எப்படி ஒரு மூவி ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்வர்டில் போயிட்டு இருப்பீங்க, திருப்பி பேக்வேர்டில் போகணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரியான நீங்கள் அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிப்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிப்ளேக்கெலாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பே பண்ணோம்னா திருப்பி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பேக் டெஸ்ட்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். அண்ட் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து இதிலே நிறைய கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர்லாம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் ட்ரேடிங் பேனல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். பேப்பர் ட்ரேடிங்கில் போனீங்கன்னா உங்களால் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டு வந்து போட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறத பேப்பர் ட்ரேடிங் இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கிறது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து பேக் டெஸ்ட் அதாவது பேப்பர் ட்ரேடிங் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா பேக் டெஸ்ட் பண்ணி வந்துட்டே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரியல் ட்ரேடிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும். அது நீங்களும் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் பேட்டர்ன் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வரைஞ்சிடுறேன். இதெல்லாம் வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லித்தரேன் ஃபுல்லாக ஃபஸ்ட் வந்து. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து நெஃப்டியோட சார்ட் பார்த்துங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. நான் ஏன் இது அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் போகுது. பட் இதை வந்து இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சில மெத்தட் சொல்லித்தரேன்.
பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 விதமான இண்டிகேட்டர் வேறு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரே இண்டிகேட்டர் தான், பட் ஆனால் நான் 2 டைம் யூஸ் பண்ணி, அதாவது அப் ட்ரெண்ட் அண்ட் லோ ட்ரெண்ட் ரெண்டுக்குமே சேர்த்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இண்டிகேட்டரே இல்லாமல் உங்களுக்கு எப்படி அப் ட்ரெண்டா லோ ட்ரெண்டா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிராயிங்கில் போயிட்டு பார்த்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம், அதாவது Monday 29, அதாவது 29 Jan வந்து 9:15 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து மண்டே வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஹை வந்திருக்கு. ஹை வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு லோ, திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை, திருப்பி ஒரு லோ, திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை, திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு லோ, திருப்பி அகைன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஹை போயிட்டு திருப்பி வந்து லோ வருது, திருப்பி ஹை போகுது, திருப்பி லோ வருது, அண்ட் அகைன் ஹை போயிட்டு திருப்பி அகைன் லோ வருது. இந்த மாதிரி ஹையர் லோ வந்துச்சுன்னா அது வந்து அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம். எஸ், இதை வந்து நீங்கள் ஹையர் லோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு சார்ட் பேட்டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சார்ட் வந்து ஃபஸ்ட்டு ஹையர் லெவலுக்கு போயிட்டு திருப்பி பாட்டம் வந்துட்டு திருப்பி ஹையர் லெவலுக்கு போயிட்டு திருப்பி பாட்டம் வந்துட்டு இந்த மாதிரி ஹையர் லோ பேட்டர்னில் வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் வந்து கண்டிப்பாக கணிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பை பண்ணுறீங்க, இல்லை ஆப்ஷன்ஸில் பை பண்ணுறீங்களா சரி, இந்த இன்ட்ராடேயில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பை மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ட்ரெண்டு கூட தான் போகணும். ஏன்னா ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்டு கூடயே தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஒருவேளை வந்து நீங்கள் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா மேக்ஸிமம் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டுருக்கும். எப்போ அது வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் வந்து கீழே வந்து ரிவர்சல் எடுக்கும். ஸோ அது வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப் ட்ரெண்ட்லேயே போங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அப்படியே சேம் ஆப்போசிட் தான் பேக் ட்ரெண்ட், அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து இது வந்து ஹையர் லோ பொசிஷனில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் இது வந்து லோயர் ஹை பொசிஷனில் வரும். பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி நான் பார்த்து எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது ஹையர் இருக்குது, திருப்பி லோயர், திருப்பி ஹையர், திருப்பி லோயர், திருப்பி ஹையர், திருப்பி பார்த்தீங்கன்னா லோயர். இந்த மாதிரி ஹையர் லோங்க மாதிரிங்கிறது அப் ட்ரெண்ட். அதே மாதிரி லோயர் ஹை தான் டவுன் ட்ரெண்ட். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம் இது வந்து அப் ட்ரெண்டா இல்லை லோ ட்ரெண்டா அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து ஓரளவுக்கு தான் உங்களால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அப்படிங்கிறப்ப இதுக்கு தான் நான் பின்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இண்டிகேட்டர்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு கோடு இருக்கும் அண்ட் ரெட் கலரில் ஒரு கோடு இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ். நான் ஏன் இண்டிகேட்டர்ஸ் பண்ணால் அதே மாதிரி ட்ரெண்ட் லைனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் மேலே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அப்பர் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பார்த்து ஹையர் லோன்னு ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி க்ரீன் கேண்டில் வந்து மேலே இருக்குது, ஏன்னா இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு நல்லா தெரியும் இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அந்த கீழே வந்து ரெட் கேண்டில் வந்து கீழே இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் இருக்கவோ க்ரீன் கேண்டில் மேலே இருக்கும், ரெட் கேண்டில் வந்து கீழே இருக்கும். அதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் வந்து மாறுது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் வந்து மாறுது, என்ன பண்ணுறாங்க டவுன் ட்ரெண்டுக்கு வருது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாறுது. அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில்ஸும் அதாவது இண்டிகேட்டரோட இதுவும் மாறுது. பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தூரம் வந்து மேலே இருந்த க்ரீன் கேண்டில் இந்த இடத்துல கரெக்டாக கிராஸ் அவுட் ஆகி டவுன் ட்ரெண்டுக்கு வருது. ஸோ இதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் ரெட் கேண்டில் மேலே இருக்கும், க்ரீன் கேண்டில் கீழே வந்துடும். ஸோ இதை வச்சு உங்களால் வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நீங்கள் வந்து இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை லோ ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் நம்ம வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஒரு வேளை வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பை பண்ணுங்கள், லோ ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா சேல் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் லாஸ் ஆகிறது தான் அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு போகலாம். இந்த டாப்பிக்கில் சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வரைக்கும் நான் ட்ராப் பண்ணது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே நிஃப்டி சார்ட் தான் எடுத்திருக்கேன். சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிகிறதுக்காக நான் சரி இதுவே நம்ம எடுத்துக்குவோம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியுறதா, நான் வந்து சப்போர்ட் மார்க் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ட்ராப் பேட்டர்னில் போய் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேட்டர்ன் தான் நான் வந்து சப்போர்ட் ரீஜனாக வந்து மார்க் பண்ண போகிறேன். அதே மாதிரி நான் ரெசிஸ்டன்ஸ்க்கு எந்த பேட்டர்ன் அதே மாதிரி இந்த ஒரு இடத்துல தான் நான் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து சப்போர்ட், இது வந்து ரெசிஸ்டன்ஸ். நான் ஏன் இதை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்னா அதுக்கு மீனிங் தெரியுமா, தாங்கி பிடிக்கிறது. ஸோ அதே தாங்க சிங்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் சப்போர்ட் வச்சுன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஒரு சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து மேலே போகுது. அண்ட் திருப்பி அதே ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம்
திருப்பி ரிவர்ஸ் ஆகி கீழே வருது. அண்ட் திருப்பி இதே ரேஞ்சில் வந்து என்ன பண்ணுதுன்னா, இதே ரேஞ்சில் வந்ததுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி அந்த மார்க்கெட் மேலே போகும். அண்ட் திருப்பி அதே இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே ரிவர்ஸ் ஆகும். திருப்பி அது எப்பெல்லாம் கீழே வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வர கீழே வருது. ஆனால் இது கீழே வந்து வரல, ஏன்னா அது வந்து அதோட சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா மேலே தான் போகுது. ஸோ இதைத்தான் வந்து நம்ம வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். கீழே வந்து ஒரு பாட்டம் ஆஃப் த ரேஞ்ச் சொல்லுவோம். இன்னும் புரியுமா சொல்லலாம், கீழே வந்து ஒரு பாட்டம் ஆஃப் த ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் வந்து நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஆப்போசிட் தான் அப்படியே வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டாப் ஆஃப் த பொசிஷன் பார்த்தீங்களா, இதை தான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். எஸ், இதே மாதிரி மேலே வருது, கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் திருப்பி ரிவர்சல் ஆகுது. அண்ட் இதே மாதிரி இந்த அளவுக்கு ரேஞ்ச் வருது அண்ட் திருப்பி வந்து ரிவர்சல் ஆகுது. ஸோ இதை தான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இதோட வந்து சப்போர்ட் ரீஜன். இந்த இடம் வந்ததுக்கப்புறம் திருப்பி மேலே தான் போயிருக்கு, எதுவுமே இது கீழே வரல. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் சொல்லுவோம். அண்ட் இதே மாதிரி தான் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சை வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். இந்த ரேஞ்ச் அதுக்கப்புறம் திருப்பி வந்து டவுன் ட்ரெண்ட் கீழே தான் வரும், ஏன்னா வந்து இதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ். எப்போல்லாம் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தாண்டி வருதோ அதை தான் நம்ம வந்து பிரேக் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து சப்போர்ட்னா ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த டாபிக் போகலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா என்ன தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இண்டிகேட்டர்ஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் வெளியே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது வந்து கிரீன் கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுவே நான் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இண்டிகேட்டர் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து இந்த இடத்துல காமிக்க பாருங்க. நான் வந்து சொன்னேன் இது ரெண்டுமே ஒரே இண்டிகேட்டர் தான், பட் ஆனால் ரெண்டு இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து அப் ட்ரெண்ட், ஒன்று வந்து லோ ட்ரெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கேண்டிலுக்காக நான் யூஸ் பண்ணுறது, இது வந்து ரெட் கேண்டிலுக்காக யூஸ் பண்ணுறது. நான் யூஸ் பண்ண இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இஎம்ஏ. அதாவது இன்னும் உங்களுக்கு சொல்லணும், இந்த இஎம்ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல். ஸோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் நான் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை லோ ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறது வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த எப்பயுமே வந்து ஒரு இண்டிகேட்டரை மட்டும் நம்ம வந்து நம்பி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இண்டிகேட்டர் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஹியூமன்ஸ் வந்து கிரியேட் பண்ணதான். ஸோ அது வந்து எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு அந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ நம்ம இண்டிகேட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒருவேளை அது கரெக்டாக இருக்கலாமோ இல்லையோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறது, ஜஸ்ட் ஃபார் ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுமே தவிர, அதை நம்பி மட்டுமே நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, ட்ரேடிங்குள்ளே வரவும் கூடாது. ஏன்னா எல்லா இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லா இண்டிகேட்டருமே கரெக்டாகவும் இருக்காது அண்ட் எல்லா இண்டிகேட்டரும் 100% அக்யூரேஷன் கொடுக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்பி மட்டும் நீங்கள் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ அதை நம்பி மட்டும் ட்ரேடும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்களோட ஒரு வெரிஃபை பண்ணுறதாக மட்டும் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இஎம்ஏ அப்படிங்கிற, அதாவது மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா லோ ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன். இது எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இண்டிகேட்டர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் காமி, அதாவது ஃபேவரட், மை ஸ்கிரிப்ட், டெக்னிக்கல், இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்களாக ஒரு இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மை ஸ்கிரிப்ட்டில் போய் உங்களோட ஸ்கிரிப்டை போட்டு நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இத்தனை எதுக்கு உங்களுக்கு எந்த கேண்டில்ஸ் வேணுமோ, உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர் வேணுமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இஎம்ஏ அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பிரஷன் நான் சொன்னேன். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இஎம்ஏ அப்படிங்கிறது நான் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வால்யூம் ஒன்று இருக்குது, அதாவது விஓஎல் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு இண்டிகேட்டர். அது என்னன்னா வால்யூம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் அண்ட் க்ரீன் கேண்டில் இருக்குது. இதெல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த அளவுக்கு ரெட் க்ரீன்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே வால்யூம்ஸ். ஸோ அந்த வால்யூம் அப்படின்னா இந்த டைம் பீரியட், அதாவது இந்த கேண்டில்ஸ் வரப்போ வால்யூம், இதோட பையர்ஸோட வால்யூம் எவ்வளோ இருக்குன்னா இந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பையர்ஸோட வால்யூம் இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேண்டில்லையும் அதோட பையர் அண்ட் சேலரோட வால்யூம்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெட் கேண்டில் வந்து அதிகமாக இருந்துச்சு, வந்து சேலர்ஸ் அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பை கேண்டில் அதிகமாக வச்சுருந்தோம், பையர்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் யார் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதா ஒரு விஷயம். இப்போ வந்து இதில் ரெட் கேண்டில், அதாவது மேலே வந்து ரெட் கேண்டில் இருக்குது அப்படின்னா கீழே வந்து சேலர்ஸ் தான் அதிகமாக வந்து சேல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சேலர்ஸ் வந்து எந்த அளவுக்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பொறுத்தா இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு எல்லாத்தையும் பண்ண முடியாது, மேக்ஸிமம் 1 or 2 டைம்ஸ் வந்து இது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வால்யூம் அதிகமாக இருக்கிறனால ஓரளவு சொல்ல முடியும் எனக்கு வந்து அடுத்ததும் வந்து க்ரீன் கேண்டில் தான் வரப்போகுது அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பண்ண முடியும். எல்லா தடையுமே இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாமல் சொல்ல முடியாது.
மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஒரு சில இடத்துக்கு தான் அந்த வால்யூம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வால்யூம் வச்சு ஸ்கேல்பிங் இந்த மாதிரியான ட்ரேடிங் பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இண்டிகேட்டருக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இண்டிகேட்டர் மாதிரி யூஸ் பண்ணணும். இண்டிகேட்டர் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து காசு கேட்குறாங்க. ஸோ அந்த காசில் நம்ம பே பண்ணதால ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் வால்யூம் எடுத்துகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இண்டிகேட்டரை போடுவோம். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் என்னன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த். பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான்ஸுக்கு 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டு சொல்லுவோம். இந்த இஎம்ஐ ரெண்டையுமே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர்னு போடுறேன். இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கிராஃப் இருக்குது, கீழே ஒரு கிராஃப் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்க கிராஃபோட ஒரு டிட்டர்ம் தான் கீழே. இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஒரு மார்ஜின் புள்ளியாக இருக்குல்ல, இதே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பொசிஷன். இப்போ இந்த மார்க்கெட்டில் இங்கே இருக்குது, அதாவது இது வந்து இந்த லோவில் இருக்குது. ஸோ இது கீழே வந்ததுக்கப்புறம் நம்மளால் ஓரளவுக்கு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இது திருப்பி வந்து மேலே வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த அளவுக்கு ஹை போயிடுச்சு பார்த்தீங்களா, இதே மாதிரி இந்த இடத்துல ஹை இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ வந்திருக்கு. ஸோ கீழே வந்து இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது நானும் வரக்கூடாது மாதிரி இந்த கோட்டை தாண்டி இது போச்சுன்னா திருப்பி மேலே வரும். அதே மாதிரி மேலே கோட்டை தாண்டி மேலே போச்சுன்னா திருப்பி கீழே வரும், ரிவர்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதா ஒன் ஆஃப் த ரீசன். இது வந்து ரியல் டைமில் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா டைமும் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். சில டைம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். எப்படின்னா இந்த ஒரு வேளை மேலே போகுது அப்படின்னா நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து கீழே தான் வரப்போகுதுன்னு தெரியும். பட் ஆனால் அது எந்த டைமில் கீழே வருது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து கிராஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப நான் சொல்வேன் நெக்ஸ்ட் வந்து இந்த கேண்டில் வந்து கீழே தான் வரப்போகுது, இந்த மார்க்கெட் வந்து கீழே தான் வரப்போகுது என்னால் சொல்ல முடியும். பட் ஆனால் எப்போ இது கீழே இறங்கும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து ஒரு விதமான டிமெரிட்ஸ் இதில். பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரில் இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ கேண்டில் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் இந்த இடத்துல வந்து இது வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல நான் பிரேக் அவுட் ஆகிறப்ப ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பேன் இது வந்து நெக்ஸ்ட் வந்து கீழே தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆனால் எந்த இடத்துல எனக்கு வந்து கீழே இறங்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் இந்த இடத்துலேயே நான் வந்து சேல் பண்ணுறேன், அதாவது சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா திருப்பி இந்த அளவுக்கு மேலே போகும்போது எனக்கு வந்து லாஸஸ் அதிகமாகும். ஸோ நான் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சமாக வச்சிருக்கனால என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இதோடவே முடிஞ்சிடும். ஸோ என்னோட எக்ஸிட் ஸோ எனக்கு வந்து லாஸஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து எந்த இடத்துல வந்து போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகி கீழே வரும் நல்லா சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த மாதிரி மேலே இதை தாண்டி மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து ரிவர்சல் ஆகுது மேக்ஸிமம் ஆஃப் த சான்சஸ் இருக்கும். ஸோ இதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு இது ஒர்க் ஆகிட்டு பாருங்க, ஒழுங்காகவே வரல, கரெக்டாக அதே சைடு வேஸ்லேயே மூவ் ஆயிருக்கு. ரொம்பவும் மேலே போகும், ரொம்பவும் கீழே வர சைடு வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கீழே இறங்கு, அதே மாதிரி கீழே இறங்கிட்டு திருப்பி ரிவர்ஸ் அளவுக்கு மேலே போகுது அண்ட் திருப்பி மேலே வந்துட்டு கீழே வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் ஆனால் உங்களால் எந்த டைமிங்கில் வந்து கீழே வருது மேலே வருது அப்படிங்கிறத வந்து உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்லா தெரியுது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது, இது வந்து கீழே வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வரது போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் செகண்ட்காக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மேலே அப் ட்ரெண்டில் இருக்கிறது வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வரப்போகுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக மேலே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து கீழே தான் வரப்போகுது, உங்களோட ப்ரெடிக்ஷன் கீழே தான் வரப்போகுது சொல்லியிருப்பீங்க. நீங்களும் வந்து இதுலேயும் வந்து ஒரு இந்த இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்சல் கீழே தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இண்டிகேஷன் கொடுக்கும், அதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸே எடுக்காமல் நீங்களாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம்ஸ் ஒழுங்காக வரும். பட் ஆனால் ஒவ்வொரு சில டைம்ஸ் வந்து தப்பு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக தான் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ண தவிர அந்த இண்டிகேட்டர் நம்பி மட்டும் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ தாங்க இண்டிகேட்டர் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் வந்து ஆவரேஜ், அதுக்கப்புறம் வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ, இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் மாதிரி தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒருவேளை இந்த இண்டிகேட்டர்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாலும் பரவாயில்ல, கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் எந்த இண்டிகேட்டர் தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சஜஷன் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதாங்க இண்டிகேட்டரோட முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் போகலாம். ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டில் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கேண்டில், க்ரீன் கேண்டில் இருக்கும். அது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும் பார்த்துருக்கீங்களா, அதை தான் வந்து நம்ம வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் போகிறேன் பாருங்களேன், கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் நான் போட்டதுக்கப்புறம் இமேஜஸில் போகிற மாதிரி இந்த மாதிரி இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் தான். பார்த்தீங்கன்னா இது வந்து மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் அது வந்து ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா பேட்டர்ன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா
நீங்கள் தாராளமாக வந்து யூடியூப்லோ இல்லை வந்து இந்த மாதிரியான வெப்சைட்டில் சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நிறைய புக்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை வந்து பை பண்ணி கூட படிக்கலாம். பட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு தான், இந்த பேட்டர்ன்ஸை வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ணணுமா அப்படிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா தடவையுமே இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரிட்டிக்கலான ஒரு விஷயம் தானே தவிர இது வந்து 100% இது வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லவே முடியாது. எல்லா தடவையுமே வந்து இது வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். ஏதாவது 1 or 2 டைம்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதா. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல தெளிவாக உங்களுக்கு வந்து எதுவுமே காட்டல. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குமா, ஏதாவது இடம் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்கிறேன். பேட்டர்ன் ஃபார்ம் ஆன மாதிரியே தெரியல நமக்கு. ஸோ வேறு ஏதாவது இருக்கா பார்த்தீங்கன்னா, அப்படியே பிட்காயின் பக்கம் வரும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் பக்கம் வரும். இது ஒரு கண்டிஷன் பேட்டர்ன். ஓகே. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட ஒரு பேட்டர்ன் தான். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேட்டர்ன் இருக்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேட்டர்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன பேட்டர்னை பார்த்தீங்கன்னா, இது வந்து சிமெட்ரிக் ட்ரையாங்கிள். அதாவது நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து எப்படி எங்கேயாச்சும் உங்கள் இடத்துல ட்ரையாங்கிள் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுதா? தெரியல. பட் ஆனால் இப்போ நான் ட்ராப் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரம்பிக்குது. ஸோ திருப்பி க்ளோஸ் அப் ட்ரெண்ட் லோ ட்ரெண்ட் திருப்பி வருதா? ஸோ இது டூ இதை வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் அகைன் இந்த லோ டூ இதை வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியான ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ திருப்பி அப் லோ இந்த மாதிரி வருதா? பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஜிக்ஸாக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜிக்ஸாக்ஸ் அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி கீழே வருது. ஸோ இதுதான் வந்து ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 or 2 பேட்டர்ன்ஸில் இந்த மாதிரி பல பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு சில முக்கியமான பேட்டர்ன்ஸ் எடுத்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு எந்த பேட்டர்ன் யூஸ் ஆகுதோ அந்த பேட்டர்னை வச்சு கூட நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எப்படி வந்து இதை ட்ரேட் எடுத்துருப்பேன் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல வந்து பேட்டர்ன் வந்து ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது பேட்டர்ன் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து மேலே போகுது, அதாவது அப் ட்ரெண்டில் இருக்குது. அப் ட்ரெண்ட் போயிட்டு திருப்பி அந்த இடத்த தொட்டுவிட்டு திருப்பி வந்து கீழே வரும். திருப்பி அப்லோ வருது. அதாவது ஹையர் லோ உங்களுக்கு சொல்ல அது மாதிரி ஹையர் லோன்னு வருது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து மேலே, அதாவது கீழே இருந்து ஆரம்பிக்குது. அதாவது மேலே, அதாவது அப் ட்ரெண்ட் நோக்கி போகுது. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக சொல்ல முடியும் நெக்ஸ்ட் வந்து கீழே தான் வரப்போகுது. அதாவது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட எண்டில் இது வந்து கீழே தான் வரப்போகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த பேட்டர்ன்லேயே எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷான பேட்டர்ன். ஏதாவது பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது கீழேருந்து மேலே போகுது பார்த்தீங்களா, அப்படிங்கிறப்ப இது வந்து லோவில் வரும். அதே மாதிரி கீழேருந்து மேலே போகிறப்ப லோவில் வரும். ஸோ இந்த மாதிரி அப்படிங்கிறப்ப நம்மளால் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து சொல்ல முடியும் இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த மாதிரியான ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வரப்போ கீழேருந்து அதாவது அதாவது புல்லிஷாக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அது வந்து பியரிஷாக தான் போய் முடியும் அப்படிங்கிறது ஓரளவு நம்மளால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் யூஸிங் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எனக்கு ஒரு மெத்தட், அதாவது ஒரு இது கிடச்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம். ஸோ டபுள் பாட்டம் இந்த இடத்துல எங்கும்போது டபுள் மாதிரி ஒரு இடம் பார்த்தீங்களா, இதை தான் நம்ம வந்து டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இந்த சார்ட்டில் வந்து இல்லையா நினைக்கிறேன், உங்களுக்கு வேறு சார்ட் எடுத்துகிறேன். அதாவது டபுள் பாட்டம் எனக்கு வர இதில் நான் வந்து டபுள் பாட்டம் கேண்டில் 6 பேட்டர்ன் போட்டு பார்ப்போம். DOUB டபுள் பாட்டம் கேண்டில் 6 பேட்டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அதாவது டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டபிள்யூ மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அண்ட் இது ஒரு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் பாட்டம் செகண்ட் பாட்டம். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா ரீஜன், இதுதான் வந்து சப்போர்ட் ரீஜன். இதோட சப்போர்ட் ரீஜன். இந்த சப்போர்ட் ரீஜன் தொட்டதுக்கப்புறம் திருப்பி மேலே போய் ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா அகைன் வந்து மேலே தான் போகும். அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன சொல்லணும், டபுள் பாட்டம் சொல்லுவோம். இதை வந்து நெக்லைன் போடுவாங்க பார்த்தீங்களா, இதான் வந்து நெக்லைன். அதாவது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கும், அவரோட நெக்லைன். அதாவது இந்த ரேஞ்சில் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து நம்ம நெக்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு ரியலாக நான் இதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம். பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டம் இங்கே இருக்குது, செகண்ட் பாட்டம் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நான் எப்படி டபுள் பாட்டமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். டபுள்யூ வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அதில் தெரியும் டபுள் பாட்டமில். அண்ட் நீங்கள் ஒரு டயக்ராம், அதாவது ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் பண்ணீங்க, இந்த சப்போர்ட் லைன் பாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக அதுக்கு வந்து சப்போர்ட்டிங் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நான் ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே தெரியுது எனக்கு வந்து இது வந்து டபுள் பாட்டம் அப்படி தான்ட்டு. ஸோ அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ நெக் லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு நெக் லைன். இந்த நெக் லைனில் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ட்ரி வந்து எடுக்கணும். உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தான் வந்து டபுள் பாட்டம் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மேக்ஸிமம் நெக் லைனில் எடுக்கிறத விட இன்னும் நல்ல ஒரு இது என்னன்னா மேக்ஸிமம் ஆஃப் த பிகினர்ஸ் வந்து நெக் லைனில் எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த நீங்கள் நெக் லைன் எடுப்பீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெக் லைன் எடுத்ததுக்கப்புறம் உங்களால் கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது இந்த பேட்டர்ன் வந்து மேலே போகுதா இல்லை கீழே வருதா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம்டைம்ஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு திருப்பி கீழே வரும், அதாவது ரிவர்சல் எடுக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு திருப்பி வந்து ரிவர்சல் எடுத்துட்டு அகைன் ஒரு தடவை மேலே போகும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நீங்கள் இந்த அளவு வைக்கலாம். அண்ட் லாஸஸையும் இந்த அளவுக்கு வச்சுக்கலாம், அதாவது இதோட சப்போர்ட் வரையும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டமோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய புரிஞ்சு டபுள் பாட்டம்னா என்ன புரிஞ்சுருக்கீங்க, திருப்பி உங்களுக்கு டபுள் பாட்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அகைன் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுவாங்க. நீங்கள் சார்ட் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு அப்படின்னா மேக்ஸிமம் டபுள் பாட்டமாக இருக்கிறதுனா ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ண பண்ணால் அதுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒழுங்காக வந்து சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சு அது டபுள் பாட்டம் தான் அப்படின்ட்டு. ஸோ டபுள் பாட்டம் வந்தோன்னே நீங்கள் என்ட்ரி எடுக்காமல் ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம்ஸ் டு தட் சார்ட் பேட்டர்ன் டேக் த ரிவர்சல். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு திருப்பி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கும். அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மேலே வந்து தொட்டுருக்கு, திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்களா, இதைத்தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை வந்து புல் பேக் பண்ணி மேலே போகும். அந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் சேம் இதே தான் வந்து டபுள் டாப்புக்கும். இந்த டபுள் என்ன இருக்குன்னா தலையில் திருப்பி எம்முன்னு இருக்கும், அவ்வளோதான். இந்த எம் வந்து தலையிலாக திருப்பி அது வந்து கரெக்டாக இதே மாதிரி கீழே வச்சு அப்படின்னா அது கீழே வரதா, இது வந்து மேலே புல்லிஷ்காவும் அது பேரிஷ்காவும் இருக்கும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து ஒரு டபுள் பாட்டம், இந்த ஒழுங்காக டபுள் பாட்டம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது, சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது, பட் நான் அந்த சப்போர்ட் லைனாக தொடவே இல்லை. ஸோ இது வந்து டபுள் பாட்டமில் வராது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ டபுள் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னா தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி பல பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு பேட்டர்னாக உட்காந்து எல்லா பேட்டர்ன்ஸும் படிக்கணும் அப்படிங்கிற அனாலிசிஸ் அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து எந்த பேட்டர்ன் வந்து முக்கியமாக தேவைப்படும், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து நீங்கள் வந்து ஆப்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு டபுள் பாட்டம் தான் வரணும், இல்லை வந்து ட்ரையாங்கிள் பாட்டம் வரணும், இல்லை பாட்டம் டாப் வரணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் தேவையோ அந்த பேட்டர்ன் நல்லா வந்து தரவாகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது உங்களால் நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ கண்டமேனிக்கன் எல்லா பேட்டர்ன்ஸ் கற்றுக்காதீங்க, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கற்றுக்காதீங்க. முக்கியமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஒரு பேட்டர்ன் எடுத்து அதில் வந்து மாஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் நல்லா ப்ராஃபிட்டபுளாக வர முடியும். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு வாரம் 10 நாள் மட்டும் யூஸ் பண்ணாங்க. மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு மேலே ஒரே ஸ்ட்ராட்டஜியை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி ரிகர்சல் பண்ணி பேப்பர் ட்ரேட் பண்ணி இல்லை பேக் டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி திருப்பி எந்த அளவுக்கு நீங்கள் ஒரே ஸ்ட்ராட்டஜியில் அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை அந்த பேட்டர்ன்ஸ் எப்படி ரன் ஆகும், மார்க்கெட் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு இதில் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அதில் நாலேஜ் அதிகமாக கெயின் ஆகும். இப்போ நீங்கள் வந்து டபுள் பாட்டமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தடவையும் இதே மாதிரி அக்யூரேட்டாக இதே மாதிரி தான் இருக்குமான்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ரிவர்ஸில் கொடுக்காம மேலே போகலாம், மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து ரிவர்ஸில் கொடுத்துட்டு போகலாம், இல்லை ரிவர்ஸில் கொடுத்து திருப்பி கீழே வரலாம், இல்லை அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு டபுள் பாட்டம் வச்சு அதுக்கப்புறம் மேலே வரலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதிகமான டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த டைம்லையும் எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறேன் நல்ல ஒரு ஸ்கில் கிடைக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், மார்க்கெட் வந்து இப்படி தான் ரன் ஆகுது அப்படிங்கிற பொறுத்து. ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எஸ், அதுக்காக கூட எடுத்து நீங்கள் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பேட்டர்ன்ஸ் வச்சு போய் ட்ரேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா வந்து நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட தாங்க பேட்டர்ன்ஸ் வந்து முடிச்சோன்னா
நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்ஸ் பேட்டர்ன் போயிடும். இது வரைக்கும் நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிரேக் அவுட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வளர்ந்ததெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் வந்து இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறப்ப திருப்பி வந்து இது வந்து ரிவர்சல் ஆகி பேக், அதாவது ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இடத்துல வந்து பிரேக் ஆகும். எப்படின்னா இது வரைக்கும் அப் ட்ரெண்டில் போனது திடீர்னு வந்து பிரேக் ஆகி டவுன் ட்ரெண்டில் வருது. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி இடத்த வந்து பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி மேலே போயிட்டு கீழே வரது பேர் பிரேக் அவுட் கிடையாது. பிரேக் அவுட் நான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் இட்ஸ் பிரேக் அவுட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல அதோட வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு டேரெக்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்குவோம். இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் தான் நான் வந்து ஒரு லைன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நான் ட்ராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே தான் இருக்குது. இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு பிரேக் ஆகிட்டு மேலே போயிருக்கு பார்த்தீங்களா, இதைத்தான் நாம் வந்து பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்தது, திடீர்னு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகி திருப்பி மேலே போயிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து பிரேக் டவுன் அதாவது பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்போ தான் இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் என்ட்ரி எடுக்கலாம். எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்விங் ட்ரேடர்ஸ் பண்ணுற ஒரே விஷயம் இந்த பிரேக் அவுட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான். எஸ், நீங்கள் ஒரு வேளை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் யூ. அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்லையோ இல்லை 2 மினிட்ஸ் சார்ட்லையோ வச்சுருக்கூடாது. மேக்ஸிமம் 1 டே சார்ட் இல்லைனா 1 வீக் சார்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1 டே சார்ட் இல்லை 1 வீக் சார்ட் எடுத்து அது பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 டே சார்ட்டில் இருக்கேன். அதாவது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட், இதையும் வந்து மற்றதை போட்டு குழப்பிக்காதீங்க. இது வந்து நான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது சார்ட் பேட்டர்ன் சொல்லணுங்கிறதாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் இருக்கப்போ உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து அப் ட்ரெண்ட், அதாவது திருப்பி வந்து ரிவர்ஸ் எல்லாம் அப் ட்ரெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைன் வரைஞ்சிடலாம். இது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், அண்ட் இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ரீஜியன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல போனோம்னா இது கூட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல ரெசிஸ்டன்ஸ் வந்து இதில் வரும். ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்ட்ரி எடுக்கலாம். எஸ், ஆல்ரெடி இது வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஸோ டவுன் ட்ரெண்ட்லேருந்து எப்போ வந்து அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறது இந்த பிரேக் அவுட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து ரிவர்சல் ஆகும்போது கரெக்டாக அந்த பிரேக் அவுட், அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போச்சு அப்படின்னா அந்த இடம் தான் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது மேக்ஸிமம் டவுன் ட்ரெண்ட், நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ரிவர்சலில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா அதிகமாக வந்து திருப்பி வந்து மேலே போகும். ஸோ இதாங்க பிரேக் அவுட் அப்படிங்கிறது. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்விங் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து இந்த பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ் மட்டும் நிறைய இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்விங் ட்ரேடிங் இது நல்ல ஒரு பெனிஃபிட்டபிள் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 டே ஆர் 1 வீக் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஸ்கேல்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மினிட் to 3 மினிட் சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்ட்ராடே இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு வேளை ஆப்ஷன் ட்ரேடிங் போடுறீங்க அப்படின்னாலும் அது 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எப்போ நீங்கள் வந்து டைம், அதாவது சார்ட் பண்ண டைம் பீரியட் மாற்றி யூஸ் பண்ணி கற்றுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமாக ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் நீங்கள் ட்ரேடிங் லேர்ன் பண்ணுறது. அண்ட் நீங்கள் எப்பயுமே ஒரே ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு மட்டும் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்டில் அப் ட்ரெண்டில் இருக்க ஒரு ஸ்டாக்கு, அதுவே நீங்கள் வந்து 1 டே சார்ட்டில் எடுத்து போனீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா 15 மினிட்ஸ் சார்ட்டில் எடுத்து போனீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ ஒரே ஒரு டைம் ஃப்ரேம் மட்டும் வச்சு நம்ம வந்து எப்பயும் முடிவு பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும், பட் ஆனால் 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தா இது வந்து லோ ட்ரெண்டில் இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே ஒரே ஒரு சார்ட் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, பல விதமான டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு இன்ட்ராடே பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இந்த 3 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்கள். 3லையுமே கரெக்டான உங்களுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக அது ஒரு நல்ல என்ட்ரி தான், நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். பட் ஆனால் 5 மினிட்ஸில் மட்டும் தான் கிடைக்கிது, மற்றதில் வந்து லோ டவுன் ட்ரெண்டில் காமிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் வந்து வேறு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி இல்லை வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு என்ட்ரி கிடைக்காம இருக்கலாம். ஸோ 5 மினிட் சார்ட் ஒரு சார்ட் மட்டும் நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. பல விதமான டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணி பழகுங்க. அப்போ தான் வந்து உங்களால் கரெக்டான வந்து ஒரு ட்ரேடு வந்து கற்றுக்க முடியும். ஸோ இதாங்க பிரேக் அவுட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி
எப்படி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு தேவையானது 2 விஷயம். ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து டிமேட் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. லைக் ஜெரோதா, குரூ, அப்ஸ்டாக்ஸ், இல்லை வந்து ஏஞ்சல், இந்த மாதிரி பல இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெரோதா, குரூ சூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது அண்ட் லெஸ் சார்ஜ் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட், ஒரு டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட், ட்ரேடிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங். இந்த ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டனாலே ஆல்ரெடி என்னோட முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அதை 1 வீக் to 1 or 2 months ஹோல்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த பிகினர்ஸ் ஸ்விங் ட்ரேடிங் தான் ஸ்டார்ட்டும் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து பண்ணும்போது அவங்களோட எமோஷன்ஸ் வந்து கம்மியாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் அந்தளவுக்கு வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண தேவையில்ல அண்ட் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ண தேவையில்ல. ஒரு பேசிக்கான ஒரு அனலைஸ் பண்ணால் மட்டுமே போதும், நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகியிருந்தால் மட்டும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடிங்கில் ஓரளவு பிரேக் அவுட்டே ஆகாத ஸ்டாக்கை பை பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் லாஸில் தான் போகும். ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கிறனால 1 or 2 weeks கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ரீசன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே. இந்த இன்ட்ராடே அப்படிங்கிறது ஒரு நாளுக்குள்ளே வாங்கி அதுக்குள்ளே வித்துறது தான். எஸ், மார்க்கெட்டோட டைம், இந்தியன் மார்க்கெட்டோட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 to ஈவினிங் வந்து 3:30. ஸோ இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வாங்கி அதை விற்கணும். அண்ட் இன்ட்ராடேயில் ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது வந்து மார்ஜின் தான். எஸ், இன்ட்ராடேயில் 5 into மார்ஜின் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு 5 ரூபா ஸ்டாக்கை 5 ரூபாய்க்கு 5 தடவை வாங்க முடியும். அதாவது இப்போ என்னென்னா, நீங்கள் 25 ரூபா வேல்யூ உள்ள ஸ்டாக்கை நீங்கள் 5 ரூபாய்க்கே வாங்கிக்க முடியும் இந்த இன்ட்ராடேயில். ஸோ உங்களோட ப்ராஃபிட்டும் 500 கிடைக்கும் அண்ட் லாஸ் ஆனாலும் அது 500 தான் லாஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்ட்ராடேயில். எந்த அளவுக்கு இதில் ப்ராஃபிட் இருக்கோ அந்தளவுக்கு இதில் வந்து ரிஸ்க்கும் இருக்குது. உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரனாலும் இன்ட்ராடே நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை சூஸ் பண்ணலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் இதில் அதிகமான ரிஸ்க்கும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங். இந்த ஸ்கேல்பிங் அப்படிங்கிறதுனா 1 to 5 minutes ட்ரேட் பண்ணி முடிக்கிறது தான். எஸ், இந்த ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ஹை ரிஸ்க்கான ஒரு விஷயம். அந்த 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணணும். எஸ், இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்டான ரிஸ்க். இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஸ்கேல்பிங்கில் நல்லபடியாக ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இது இருக்கிறதுலே ஹை ரிஸ்க்கானது இந்த ஸ்கேல்பிங் தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் தீஸ் 3. எஸ், இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது தான். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 21,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் நீங்கள் டெரிவேட்டிவில் வாங்குறது பார்த்தீங்கன்னா 61 rupees இல்லை 50 rupees இந்த மாதிரி விஷயத்தில் தான் வாங்குவீங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் 2 இருக்கும். நீங்கள் ஆப்ஷன்ஸ் வரீங்கன்னா நீங்கள் பை பண்ணி சேல் பண்ண முடியும், இல்லை செல் பண்ணி பை பண்ண முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸை பற்றி டீட்டெயிலான வீடியோ என்ன பண்ணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான வீடியோவாக ரெடி பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு எந்த அளவுக்கு உங்களால் சுருக்கி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது டெரிவேட்டிவ்ஸாக ரன் ஆகிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸில் இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணின்னு நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸில் பை பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக இந்த மணியில் மட்டும்தான் பை பண்ணணும். இந்த மணியில் பை பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதிகமாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். என்னடா இந்த மணி, அவுட் த மணி, ஆஃப் த மணின்னு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு ஆப்ஷன்ஸில் வருதும். அதனால தான் சொன்னேன், ஆப்ஷனுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறேன். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா. ஸோ அண்ட் அவுட் ஆஃப் த மணி, அதாவது ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு இருக்கும். இந்த அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் கம்மியாக இருக்கும், பட் அதிகமாக லூஸ் தான் பண்ணுவீங்க. அவுட் ஆஃப் த மணிலேருந்து நீங்கள் இந்த அவுட் ஆஃப் த மணிலேருந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இந்த அவுட் ஆஃப் த மணிலேருந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 1000 ரூபாய்க்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ், உங்களுக்கு இன்னும் ட்ரேடிங் இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரேடிங், அதாவது அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸை பற்றினா ஒரு நல்ல ஐடியா, ஒரு நாலேஜ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் அப்போ நம்ம நிஃப்டிக்கு வந்துடும். ஸோ இனிமேல் பார்க்க போகிறது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவில் ஒர்க் ஆகும். இந்த டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு தனி கான்செப்ட். ஸோ நான் அதை பற்றி அதிகமாக உங்களுக்கு சொல்ல வரல, சும்மா லைட்டாக மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் எதில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிஃப்டிஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு விதமான இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸில் தான் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா
இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ஒர்க் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட டெரிவேட்டிவ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 65, 100 இந்த மாதிரி பல விதமான டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஜெரோதா. நான் ஏன் ஜெரோதா யூஸ் பண்ணால் ஃபார் மோர் சேஃப்டி பர்பஸ் அண்டு இது நல்ல ஒரு யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறனால மட்டும் தான் நான் வந்து ஜெரோதா வந்து யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோட டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து காமிக்க முடியாது. ஸோ வந்து நான் வந்து பிளர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட ஆப்ஷன்ஸ்க்குள்ளே போகும். இப்போ நிஃப்டி 50யோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நிஃப்டி 50யோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஏன் ஜெரோதா யூஸ் பண்ணிக்கிறத சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெரோதாவில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்பில் வந்து நீங்கள் ஜெரோதா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மொபைல் கோடு இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒவ்வொரு தடவை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மொபைலில் அவங்க கோட்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோட் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணால் மட்டும் தான் உங்களால் போட முடியும். இப்போ கூட பார்த்துருப்பீங்க, நான் வந்து உள்ளே வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த கோட் போட்டதுக்கு தான் என்னால் உள்ளே வரவே முடியும். ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் நான் ஜெரோதா யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிபிள் இருக்குதுன்னா சென்சிபிள் இந்த மாதிரியான ப்ரீமியம் வெப்சைட்லாம் வந்து நான் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். எஸ், மற்றவங்களுக்குலாம் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஜெரோதா யூஸர்ஸ்லாம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பெனிஃபிட்ஸ்க்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோதா யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஜெரோதா வந்து நான் ப்ரமோட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். ஸோ அதனால் நீங்களும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது வந்து கன்வீனியாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆப்ஷன் சைடுக்குள்ள வந்துட்டோம். இந்த ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயம் இருக்குது. ஒன்று இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி. அண்ட் இன்னும் 2 விஷயம் என்னென்னா புட்டு கால். ஸோ இந்த புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் அதில் தான் நான் வந்து பை பண்ணுறது சேல் பண்ணுறது எல்லாம் பண்ணுவோம். இந்த மணி, அவுட் த மணி, ஆஃப் த மணி, அதாவது இன் அவுட் அண்ட் அட் த மணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து இருக்கிற இடங்கள். ஸோ வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 சொன்னேன். இந்த மணி, அட் த மணி அண்ட் அவுட் ஆஃப் த மணி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவுட் ஆஃப் த மணி. ஃபஸ்ட்டு வந்து இந்த மணி அப்படின்னான்னு பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நெஃப்டியில் வரேன். நெஃப்டியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா 21,855 இருக்குது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 21,853. இது பார்த்தீங்கன்னா என்னையோட டேட்னா ஃப்ரைடேவோட டேட், அதாவது February 2. நான் வந்து சண்டே எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து February 2. நான் வந்து சண்டே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 4ஆம் தேதி 2ஆம் மாதம் இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா February 2 2 நாளைக்கு முன்னாடி இருந்தது தான். ஏன்னா சண்டே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 21,853. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21,853ங்கிறது 850 வரை இருக்குது. 850 to 890 இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. இதை தான் நம்ம வந்து அட் த மணி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ வந்து கரண்ட்டாக ட்ரேட் ஆகிருக்க இடம் அதுதான் வந்து அட் த மணி. ஸோ இதான் இந்த பக்கம் இருக்கலாம் அப்படிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டெரிவேட்டிவ்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து 21,900 வாங்கணும் அப்படின்னா இந்த டெரிவேட்டிவ் அதாவது 143 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணும். ஸோ அதான் வந்து இதில் எல்லாமே டெரிவேட்டிவ்ஸ். இந்த ரேஞ்சுக்கு வரணும் அப்படின்னு நினச்சினா இந்த அமௌண்ட் பே பண்ணணும். இந்த ரேஞ்சுனா இந்த அமௌண்ட் நீங்கள் பை பண்ணணும். இந்த ரேஞ்சுனா இந்த ரேஞ்சுக்கு வந்து பை பண்ணணும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அட் த மணி சொல்லுவாங்க. இந்த டெரிவேட்டிவ்ஸில் அட் த மணியில் இருக்கிறது தான் மேக்ஸிமம் ஆஃப் த மெம்பர்ஸ் பை பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த மணி அவுட் ஆஃப் த மணியில் தான் மேக்ஸிமம் வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணியில் தான் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து ரொம்பவே கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 21,000 ரூபாய்க்கு நான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பை பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு லாட் வேணும். ஸோ அந்த ஒவ்வொரு லாட்டுக்கு நம்ம வந்து பை பண்ணணும் அப்படின்னா ஒரு லாட்டாக தான் வாங்கணும். ஸோ நீங்கள் ஒரு லாட்டாக வாங்கினா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 50%, அதாவது 50 டைம்ஸ் வாங்கணும். இப்போ வந்து 143 ரூபா அப்படின்னா அந்த 143 ரூபா இன்ட்டு 50 என்ன ரேட் வருதோ அதை நான் பே பண்ண தான் எனக்கு வந்து இந்த இது வந்து கால் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுவே கீழே பார்த்தீங்கன்னா 1 ரூபான்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு நான் வந்து 50 ரூபா வந்தாலே போதும் என்னால் இந்த ஆஃபர் வந்து பை பண்ணிக்க முடியும். ஸோ இதனால தான் மேக்ஸிமம் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணியில் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் வாங்குறப்ப உங்களுக்கு என்ன நடக்கணும், இந்த அளவுக்கு வந்து ஹையஸ்ட் ரீச் கிடைக்காது. ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அட் த மணியில் 21,900 இருக்குது. பட் ஆனால் அவுட் ஆஃப் த மணியில் அதே அந்த 1 ரூபா பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா 23,000 இருக்குது. ஸோ 21,000 இங்கேருந்து 23,000 அப்படிங்கிறது சார்ட்லேயே காமிக்க மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மேலே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மேலே வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஸோ இதனால் அவுட் ஆஃப் த மணியில் வாங்குறது வந்து சுத்த வேஸ்ட். ஸோ எப்பயுமே அவுட் ஆஃப் த மணியில் எதுவுமே பை பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு இந்த மணியில் பை பண்ணி எந்த அளவுக்கு அட் த மணியில் பை பண்ணி பழகுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எடுத்து அதிகமான ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அட் த மணியில் வாங்குறப்ப இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கில் தான் இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அட் த மணியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 443, அதாவது 443 இன்ட்டு 550 போட்டு பார்த்தா 443 இன்ட்டு 50னா
443 இன்ட்டு 50 அப்படின்னா உங்களுக்கு வந்து 7,150 7,150 அது இல்லாமல் சார்ஜஸ். நான் வந்து இதை பை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா 750 ப்ளஸ் சார்ஜஸ் வந்து 27 ரூபா. ஸோ 7,177 ரூபாய்க்கு என்னால் இது வந்து அந்த ஆப்ஷன் பை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் நான் பை பண்ணிட்டேன் அப்படின்னா 21,900 இந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் எனக்கு ப்ராஃபிட் வரும். அதாவது இப்போ இங்கேருந்து இங்கே வரது வந்து ஈஸி, ஏன்னா 21,900 தான். ஸோ எனக்கு வந்து இங்கேருந்து இங்கே வரது ஈஸி. ஸோ இந்த கொஞ்சம் குட்டி ரேஞ்சில் வந்து எப்போ திடீர்னு ஏறலாம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதே வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நல்லா சொல்ல முடியும். இன்னும் மேலே போகும்னா நான் 9,500 950 இல்லை 22,000 அந்த மாதிரியோட வாங்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் இப்போ நான் வந்து 21,900 வாங்குறப்ப இந்த அளவுக்கு தான் ஏறணுங்கிறப்ப என்னால் நல்லா சொல்ல முடியும் ப்ராஃபிட் எனக்கு வரும். அப்படிங்கிறனால மேக்ஸிமம் ஆஃப் த மெம்பர்ஸ் அட் த மணியில் வாங்குறதா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட். நீங்கள் அட் த மணியில் வாங்குறப்ப பட் ஆனால் என்னன்னா உங்களுக்கு வந்து அதிகமான ப்ரைஸஸ் வந்து கொடுக்குற மாதிரி, அதாவது அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம்ஸ் வந்து கன்ஃபார்ம் வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அதாவது அவுட் ஆஃப் த மணியில் வாங்கினா மேக்ஸிமம் வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிறது தான் 99.9% வந்து வாய்ப்பே இல்லை. எப்பவுமே அட் த மணி பக்கத்தில் இருக்கிற வாங்குறதுனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட் வரும். அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 சொன்னேன், ஒன்று கால் ஆப்ஷன், ஒன்று புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது கால் ஆப்ஷனில் பை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மேலே அதாவது அப் ட்ரெண்டில் வரும்னு நினச்சிங்கன்னா கால் ஆப்ஷனில் பை பண்ணணும். அது கீழே சேல் பண்ணணும்னா கால் ஆப்ஷனில் சேல் பண்ணலாம். அதுவே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன்னா டவுன் ட்ரெண்டில் வருதுன்னா புட் ஆப்ஷனில் வந்து பை பண்ணலாம். அதே மாதிரி புட் ஆப்ஷன் சேல் பண்ணிங்க அப்படின்னா அது அப்பில் போகும். அதாவது இப்போ இன்னும் உங்களுக்கு புரியுமா சொன்னால் கால் ஆப்ஷனில் பையும் புட் ஆப்ஷனில் சேலும் ஒன்று, கால் ஆப்ஷனில் சேலும் புட் ஆப்ஷனில் பையும் ஒன்று. நீங்கள் கால் ஆப்ஷனில் பையும் பண்ணலாம், புட் ஆப்ஷனில் சேலும் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட் மேலே போகணும்னா கால் ஆப்ஷனில் பையும் புட் ஆப்ஷனில் செல்லும் பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட் கீழே வரணும்னா கால் ஆப்ஷனில் செல்லும் புட் ஆப்ஷனில் பையும் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வர பண்ணலாம். ஸோ எதுக்கு வந்து எப்படின்னா இதை வந்து டெரிவேட்டிவ்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து இந்த பக்கத்து மேலே இருக்கலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் ஆகி வந்தது. இதெல்லாம் வந்து இந்த மணி அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆல்ரெடி வந்து இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மணி அதே மாதிரி தான் எங்கிட்டோம் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து தாண்டி வந்தது. இதெல்லாம் தாண்டி வந்ததில்ல, இதெல்லாம் வந்து மேலே போகுது. அதாவது எப்படி சொல்கிறது, புட் ஆப்ஷனில் வந்து கீழே தானே போகும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் மேலே இப்போ வந்து எப்படி சொல்கிறது, புட் ஆப்ஷனுங்கிறது நீங்கள் சேல் பண்ணுறது, புட் ஆப்ஷனுக்கு நீங்கள் சேல் பண்ணுறதாவது கீழே வருது. பட் அது மேலே போக முடியாது. ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணுறது. அதுவே கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுனா மேலே தான் வரணும், கீழே இருக்கக்கூடாது. அதனால் கீழே இருக்க லோயஸ்ட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மணி. ஸோ இதே கால் ஆப்ஷனில் அதில் இந்த மணி, இது புட் ஆப்ஷனில் இதெல்லாம் வந்து இந்த மணி. ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் நான் டீட்டெயிலாக அதில் சொல்ல முடியாது. ஆனால் ஆல்ரெடி இதே மேக்ஸிமம் 1 ஹவருக்கு மேலே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் மட்டும் ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மட்டும் உங்களுக்கு தனியாக ஒரு எப்படி சொல்கிறது, தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து கற்றுக்கணும், பேக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்சிபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அமௌண்ட் பே பண்ணுறது மற்றலாம். நான் வந்து ஜெரோதா யூஸர் அப்படிங்கிறனால எனக்கு வந்து ஃப்ரீ தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் விர்ச்சுவலாக எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணால் தான். பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டுக்கவே இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாஸில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேப்பர் ட்ரேடிங் தான், எந்த விதமான ரியலாக மட்டுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டது இங்கே போட்டிருக்கேன் கால் ஆப்ஷனில். இப்போ 28 டிசம்பர் 28 நான் போட்டேன். அதாவது பேப்பர் ட்ரேட் பண்ணேன். ஸோ 1000 சம்திங் வந்து ப்ராஃபிட் இருந்துச்சு. அதாவது ப்ராஃபிட் மீன்ஸ் பேப்பர் ட்ரேடிங் தான். அதே மாதிரி இது பேப்பர் ப்ராஃபிட் தான். பட் நான் இது பார்த்தீங்கன்னா நான் போட்டு வந்து மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. அதனால் எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியல. நான் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க இப்போ தான் நான் எக்ஸிட் ஆனேன். ஸோ பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணுறதுனா அப்படின்னா நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஒன்று பண்ணுறது ஒரு ப்ரீவியஸில் ஆட் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா இங்கே நெஃப்ட்டில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு காமிக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பை கொடுத்தீங்க அப்படின்னா தட்ஸ் இட்ஸ் ஆட் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் இதில் எதுவுமே பண்ண தேவையில்ல. இது வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பர் ட்ரேடிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதான். நீங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜி இதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது வந்து அப் ட்ரெண்டில் போகுமா பேக் ட்ரெண்டில் வருமா அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பேப்பர் ட்ரேடிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி பண்ணணும். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மெத்தடாலஜி தெரிஞ்சிருக்கும், ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் கைஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் வருது. இது வரைக்கும் நம்ம ட்ரேடிங் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபுல்லாக நம்ம வந்து சொல்லியாச்சு. இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு, ஸ்விங் ட்ரேடிங் என்ன சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட மென்டாலஜி, அதாவது உங்கள் மென்டாலிட்டி சைக்காலஜியை வந்து பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத முக்கியம். ஏன் அப்படின்னா ட்ரேடிங்கில் வந்துட்டீங்கனாலே
நீங்கள் எப்பயுமே நான் வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்துடாதீங்க, வரவே ப்ராஃபிட்டில் இருக்க முடியாது. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னா, எப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறம் எனக்கு லாஸே ஆனாலும் பரவாயில்ல நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணிட்டீங்களோ, லாஸ் ஆனால் பரவாயில்லன்னு எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் மேக்ஸிமம் உங்களால் ப்ராஃபிட்டபுளாக ஆக முடியும். எப்போ நீங்கள் வந்து மணி லூஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் லூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுள் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். நீங்கள் மணியவே லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கனாலே உங்களால் வந்து ஒழுங்காக ட்ரேட் பண்ணவே முடியாது, உங்களோட எமோஷன்ஸ் அதிகமாக ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கவங்க தயவு செஞ்சு ட்ரேடிங்குள்ளே வந்துடாதீங்க. மேக்ஸிமம் உங்களோட மைண்ட் செட் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்குள்ளே வாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு சைடு இன்கம் இருந்தால் மட்டும் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து இப்போ இருந்து கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக கற்றுக்கலாம். ஒரு பேப்பர் ட்ரேடிங் மட்டும் பண்ணுங்கள். இப்போலேருந்து நீங்கள் ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கீங்க இல்லை காலேஜ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போலேருந்து பேப்பர் ட்ரேடிங் மட்டும் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணி அதை எப்படி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுவோங்க, ஒரு கான்செப்டை கற்றுவோங்க, ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ் என்ன கற்றுவோங்க, மார்க்கெட் எந்த இடத்துல எப்படி மூவ் ஆகும், எந்த இடத்துல எதுக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும், எப்போலாம் கிராஸ் ஆகும், சில நியூஸுக்குலாம் எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணும், அந்த மாதிரியான எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல வந்து அதை வந்து ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாப் பண்ணதுக்கப்புறம் இல்லை வந்து உங்களுக்கு ஒரு சைடு இன்கம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸ்டார்டிங்கில் தான் நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆகலாம். அதெல்லாம் இல்லாமல் நான் வந்து ஸ்கூல் லைஃப்லேயே வந்து அமௌண்ட் போட்டு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் அடி வாங்கிறதுக்கு சரியாக இருந்தவங்க. ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து பெரியவன் சின்னலாம் போகாது, யாராக இருந்தாலும் கண்ணா பண்ண அவசியம் வெளியே தெரியும். ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் செட் அண்ட் உங்களோட மணியை பில்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு இன்கம் இல்லை அப்படின்னா ட்ரேடிங்குள்ளே வராதீங்க. ஏன் அப்படின்னா அதில் லாஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இதாங்க ட்ரேடிங் பற்றின விஷயங்கள். ஸோ நான் ஆப்ஷன் ட்ரேடிங் டெக்னிக்கல் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியாச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஆஃப் த மெம்பர்ஸ் நான் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸோட பேசிக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸை பற்றி ஃபுல்லாக வேணும் அப்படின்னு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஆப்ஷன்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது ட்ரேடிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன, எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு அணை கட்டுற மாதிரி தான் இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது. எஸ், உங்களோட கேபிட்டல் ஃபுல்லாக லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடுக்கிற ஒரு செவுறு தான் இந்த ஸ்டாப் லாஸ். ஒருவேளை நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு திடீர்னு மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் அதாவது உங்களோட ஃபுல் கேபிட்டலையும் வைப் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா இந்த ஸ்டாப் லாஸ். இப்போ நீங்கள் வந்து 110 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஒரு 110 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்குறீங்க அப்படின்னா திடீர்னு வந்து கிராஷ் ஆகி 110 ரூபாய்க்கு வாங்குற ஷேர் வந்து திடீர்னு கிராஷ் ஆகி 80 ரூபாய்க்கு வர சான்சஸ் இருக்குது, 90 ரூபாய்க்கு வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் 110 ரூபா வைப் பண்ணிக்க அப்படின்னா திடீர்னு கிராஷ் ஆகும்போது உங்களோட மொத்த அமௌண்ட்டு வைப் அவுட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணப்பட்டு தான் இந்த ஸ்டாப் லாஸ். 110 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறேன், அது வந்து ஒரு 10 ரூபா லாஸ் ஆனால் இப்போ எனக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா. அப்படிங்கிறப்ப நான் வந்து இந்த 110 ரூபாய்க்கு வாங்கின ஷேரை 100 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஸோ ஒரு வேளை லாஸ் ஆனாலுமே 110 ரூபாலேருந்து 100 ரூபா வந்ததுக்கப்புறம் எனக்கு தானாக எக்ஸிட் ஆயிரும். ஸோ அதுக்கு மேலே எனக்கு லாஸ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து லாஸ் ஆனாலுமே அது 10 ரூபா மட்டும் தான் லாஸ் ஆகும். ஸோ நான் ஸ்டாப் லாஸே போடாமல் இருந்தேன் அப்படின்னா நான் 110 ரூபாய்க்கு வாங்கினது அது 90 ரூபா 80 ரூபா இல்லை 70 ரூபா வந்துச்சுன்னா எனக்கு அந்த மொத்த 30 ரூபா 40 ரூபா மொத்த அமௌண்ட்டு எனக்கு வைப் அவுட் ஆகிருப்போம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் பண்ணாலுமே அதுக்கு ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா உங்களோட கேபிட்டலை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஸ்டாப் லாஸ் வேணும். நீங்கள் ஒரு நல்லபடியான ஒரு ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட கேபிட்டலை சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எஸ், உங்களோட கேபிட்டலில் ஃபுல்லாக வைப் அவுட் ஆகாமல் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர். நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் முக்கியமாக கற்றுவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பேசிக்லேருந்து கற்றுக்கோங்க. அண்ட் முக்கியமாக ஒருவேளை நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரேடிங் ஃபுல் டைம் ஜாபாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஒரு சைடு இன்கம் சோர்ஸ் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் பண்ணால் ட்ரேடிங்கில் அதிகமான லாஸஸ் ஆக அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சைடு இன்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதிகமான எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஸோ நீங்கள் எந்த சைடு இன்கமே இல்லாமல் உங்களோட பேரண்ட்ஸ் மணியில் வந்து நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டோன்ட் ஸ்டார்ட் இட். எஸ், எப்பயுமே உங்கள்கிட்ட ஒரு இன்கம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த விதமான இன்கம் சோர்ஸுமே இல்லாமல் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வைப் அவுட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களால் திருப்பி ட்ரேடிங் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு டவுன் ஆயிடுவீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய எமோஷனல் டேமேஜ் ஆவீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து அதிகமாக லாஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி லாஸ் ஆகும்போது நீங்கள் வந்து உங்களோட எமோஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு டேமேஜ் ஆகும்.
ஸோ ஏன்டா இந்த ட்ரேடிங்கில் வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு மண்டையை போட்டு பிச்சுக்கலாம் போல கூட இருக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை மணி தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், அதை வந்து நான் லூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரேடிங்கில் வந்துடாதீங்க. எனக்கு இந்த அமௌண்ட் போனாலும் போடல, எனக்கு மணி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, வந்தால் மழை போனால் கயிறு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கேன் மணியை பொறுத்து அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா எப்பயுமே ட்ரேடிங்கில் மணி வந்து ப்ராஃபிட் மட்டும் கொடுக்கும்னு தெரியாது, எப்போ வேணால் லாஸ் ஆகலாம். ஸோ வந்தால் மழை போனால் கயிறு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ட்ரேடிங்குமே. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் எல்லா தடவையும் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில டைம் லாஸஸும் வரும். ஸோ அந்த லாஸஸை கவர் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு சைட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். ஸோ அந்த லாஸை கேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு எமோஷனலாக ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சைக்காலஜி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் சைக்காலஜி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி இது எல்லாமே அடங்கினது தான் ட்ரேடிங் அப்படின்னு வரும். மேக்ஸிமம் இந்த கோர்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள், நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரியான மோர் வீடியோஸ்க்கான சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.